பசங்களுக்கு ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்க மீன் வச்சு செய்கிற பேட்டிஸை ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மீன் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இது வஞ்சரம் ஃபிஷ். வஞ்சரம் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, முள் கம்மியாக இருக்க எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நான் சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கையும் மீனையும் இட்லி பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா மீனும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். மீனும் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் இருக்க முள் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பொடிமாஸ் மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு தோல் பிரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக இன்னும் சில பொருட்கள் நான் சேர்த்துக்க போகிறேன். துருவின கேரட், கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள், பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க பெரிய வெங்காயம். இது ரெண்டும் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்தால் இது சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக இடித்த சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சீரகத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மசிச்சு விடுங்க. இந்தளவுக்கு மசிச்சு வந்ததுக்கப்புறம் உதுத்து வச்சுருக்க மீனையும் நான் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக கலந்துக்க போகிறேன். இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நான் உருட்டிக்கிறேன். கைகள்லையே ப்ரெஸ் பண்ணி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் பேட்டிஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை ரவை தான் இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ரவை கோட்டிங் ஆகிற மாதிரி அமுத்தி எடுத்துக்கோங்க. இது இன்னும் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு ரவையில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு கல் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்க பேட்டிஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக இந்த பேட்டிஸ் செஞ்சிடலாம். இதில் சேர்த்துருக்க மீனில் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால வாரத்தில் 2 டைம் ஆச்சும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு இதை ஃபிங்கர் ஃபுட்டாகவும் கொடுக்கலாம், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு லைஃப் ஆஃப் இல்லத்தரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.